குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இது. அதாவது ஒரு அவேர்னஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நம்ம பதிவு பண்ணுறோம். வரக்கூடிய ஜூலை மாதம் 4ஆம் தேதி இரவு 7:15 ஜூலை மாதம் 11ஆம் தேதி நள்ளிரவு வரைக்குமே கொஞ்சம் சில விஷயங்களில் ஒவ்வொரு ராசிக்காரரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதில் கன்னி ராசியாகிய நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், ஏன் இதெல்லாம் நடக்குது, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வழி, இல்லை இதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விவரங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பதிவு. எல்லா ராசி பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள் போலவே இதையும் விளக்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம். முதல்ல எது விஷயங்களில் கன்னி ராசி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நான் இதை செஞ்சிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் இருக்கும்போது ஆக்ரோஷமான வார்த்தைகளை வாக்கா சொல்றது, சந்தோஷமா இருக்கும்போது நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையை நினைக்காம வாக்கு கொடுத்துறது, நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை தவிர்த்திடணும், அந்த பக்கமே போகக்கூடாது இந்த 7 நாள். ரெண்டாவது, குடும்ப உறவுகளுக்குள்ள தேவை இல்லாத பேச்சுவார்த்தைகளை உட்படுத்தக்கூடாது. ஏன்னா இப்போ உறவுகளுக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எது பிடிக்கலையோ, அவங்க எதை வெறுக்கிறாங்களோ அந்த விஷயத்தை இந்த காலகட்டம் ஓப்பனாக பேசுவோம். பிடிக்காத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவோம். அதுதான் கொஞ்சம் சிரமமான விஷயம். ஸோ அதை செய்யாமல் இருக்கணும். இப்போ நாவடக்கம் தேவை. மூணாவதா, உங்களுடைய கையில் எவ்வளவு காசு பணம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுமேல் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய வருமானம் என்ன, உங்களுடைய செலவுகள் எப்படி இருக்குது, உங்களுடைய எக்கனாமிக்கல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொந்த பந்தத்துக்கிட்டேயோ வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டையோ நண்பர்கள்கிட்டையோ பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நாலாவதா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உடல்ல நிறைய சேஞ்சஸ். ஏன்னா சனியினுடைய பார்வையில் ராசி இருக்குது, 6ஆம் இடத்துல ராகு கூட இருக்கார். இப்போ உடல் ரீதியாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிடலாம், நல்ல டயட் இருக்கலாம், நல்ல ஃபுட் ஹேபிட் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நல்லது தான், பிரச்சனையே கிடையாது அந்த விஷயத்தில். ஓகே, குட். ஆனால் 4/7/2026 11/7/2026 வரை கிட்டத்தட்ட இந்த 8 நாட்கள் அதை இனிஷியேட் பண்ணுறது, துவங்கிறது அப்படிங்கிறது வேணாம். உணவு பழக்க வழக்கங்களில் மாறுதல் செய்யவே கூடாது. பழக்க வழக்கங்கள்லேயே மாறுதல் செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ டயட் இருக்கேன் அப்படி இப்படின்னு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு உள்ளுறுப்புகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விதமாக மாறிடும். கொள்ளு அதிகமாக சாப்பிட்றீங்க, உடம்பு ஹீட் அதிகமாகுது, ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றீங்க, அப்போது உடல் வத்தி போகுது, ஹெர்ஷியல் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சு குடல் புண்கள் வர ஆரம்பிச்சிடும், அல்சரேஷன் ஆகிடும், செப்டிக் அல்சராக மாறிடுது அது. ஸோ இந்த மாதிரி அந்த உடல் தொந்தரவு, இல்லைன்னா மெட்டபாலிசம் பவர் கம்மியாகி லிவர் ஃபங்க்ஷன் ஸ்லோவாகிடுது. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ டயட் ஃபுட்டு எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு அந்த இன்டேக் எடுக்கிறதுல எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கண்கள் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அது லேசர் சர்ஜரி பண்ணணும், இல்லை கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை இந்த 8 நாட்களுக்குள்ள உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் வரக்கூடிய நாட்களாக பார்த்து அதுக்குண்டான ஆப்ரேஷனை செய்யும், அதுக்குண்டான விஷயங்களை செய்யும்போது அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடுது. செய்யக்கூடிய விஷயங்கள் 100% ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி பாசிட்டிவாக மாறிடுது. அது ஒரு நல்ல விஷயம் இருக்கு.
உங்களுடைய தாயின் மூத்த சகோதரத்துக்கு உடல்நல தொந்தரவுகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய்வழி உறவுகள்லையும் குடும்ப உறுப்பினர்கள்லையோ ரெண்டுல யாரா ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடுகிறது. அப்போ என்னதான் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட காசு இருந்தாலும் இல்லை, நான் முன்னாடி அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் தெரிஞ்சா கூட இல்லை எனக்கு அந்த செலவுக்கு இருக்குது, இந்த செலவுக்கு இருக்குது, அதை முடிச்சுட்டு தர்றேன் அப்படின்ட்டு இந்த 11ஆம் தேதிக்கு மேலே அதை கொடுக்கல் வாங்கல் அந்த விஷயங்களில் கவனமாக கொடுக்கறத அப்போ பார்த்துக்கிடலாம். ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் புதுசாக கடன் கொடுக்கறதோ அப்படிங்கிற விஷயத்த 11ஆம் தேதி வரைக்கும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. செஞ்சால் மாட்டிக்கிடுவோம். கண்டிப்பாக அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடத்தான் போகிறாங்க. அதனால் ஒரு பைசா கூட நம்மளுக்கு லாபம் கிடைக்க போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும். அவர்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனை, முக்கியமாக இருதயம் சிறுநீரகம் சம்பந்தமான தொந்தரவுகள் ஸ்டார்ட் ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது. இல்லை முன்னாடி அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ கொஞ்சம் சிவியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. இருக்கிற இடத்தை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை செய்யறோம் அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிட்டு, ஏன்னா தவிர்க்க முடியாத விஷயங்களை பண்ணி தான் ஆகணும் இல்லையா. ஏன்னா இப்போ நம்ம இதை சொல்கிறோம், 2 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டு வச்சுருப்போம் ஃப்ளைட்டுக்கு, சரியா? அப்போ அதை மாற்ற முடியாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன் நான், ப்ரேயரு. ஆனால் அதில் எந்த இடைஞ்சல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல முக்கியமாக அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை அசால்ட்டாக விட்டுற வேண்டாம். லாங் ட்ராவலெல்லாம் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. அதே போல் இந்த காலகட்டம் போய் ப்ரொமோஷனுக்காக போய் கேட்குறது, அதுக்கான ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கறது, இல்லை இங்கிருந்து வேறு கம்பெனிக்கு போனால் ஒரு நல்ல அப்கிரேட் கிடைக்கும் அப்படின்ட்டு அதுக்கான விஷயங்களை செய்கிறது. ஸோ இந்த வளர்ச்சிக்காக சில செய்வோங்க இல்லையா, இங்கிருந்து அங்கே போனால் இன்னும் அப்கிரேட் கிடைக்கும், இன்னும் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மாற்றம் செய்வோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அது செய்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நபர்கள் மருத்துவ செலவுகளை குறைப்பதற்கோ அல்லது அந்த இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளோ உங்களுக்கு சாதகமாக ஆகுவதற்குண்டான ஒரு நாளும் இந்த 7 நாட்கள் தான். ஸோ அந்த இடத்துல இது பாசிட்டிவாக இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்ததா மேலதிகாரிகள் மூலமாக அதிகமான ப்ரெஷரை இந்த காலகட்டம் அனுபவிப்பீங்க. ஏன்னா மேலதிகாரிக்கே நம்ம என்ன பண்ணுறோம் என்ன எதுவும் தெரியாது, அவங்களுக்கே சுற்றி விட்ட மாதிரி இருக்கும் லைஃப். ஸோ அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து திணிச்சு நம்மளையும் அவங்கள போல் ஆட விடுவாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகும். ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா, 4/7/2026 இரவு 7:15 சுக்கிர பகவான் கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே வர்றாரு. அங்கே மக நட்சத்திரத்துக்குள்ள ஆல்ரெடி கேது மக நட்சத்திரத்தில் தான் இருக்குது சிம்மத்தில். இந்த சுக்கிரன் கேதுவை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. எப்போ அந்த கேதுவை கடந்து போகிறாருன்னா 11/7/2026 அன்னைக்கு சுக்கிரன் கேதுவை கடந்துடுறாரு. ரைட். இப்போது இந்த 7 நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் இதில் உள்ளே வருவீங்க அப்படின்னா, சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரமோ கேதுவனுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது சுக்கிர நட்சத்திரமான பரணி பூரம் பூராடத்தில் ஏதாவது கிரகணன தசாபுத்தி நடத்தினாலும், கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்தில் எந்த கிரகணன தசாபுத்தி நடத்தினாலும் இந்த வலையில், இந்த சுக்கிரன் கேது அப்படிங்கிற வலையில் சிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, சிம்பிளாக சொன்ன நாட்களில் மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போட்டு மகாலட்சுமி கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சு வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது. எப்போ செய்கிறது அப்படின்னா, ரெகுலராகவே செய்யலாம், தப்பில்லை. கோவில்லையும் செய்யலாம். வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கூட விளக்கேற்றலாம், தப்பில்லை. ஸோ இதை செய்தோம்னா அந்த நெகட்டிவெல்லாம் மாறி பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சி.